அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதுல பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல லெக்ரான்ஜி லீனியர் ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? mz மைனஸ் nyp பிளஸ் nx மைனஸ் lzq ஈக்குவல்ஸ் டு ly மைனஸ் nx கொடுத்துருக்கோம். அதாவது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கேபிட்டல் P இன்டூ ஸ்மால் p பிளஸ் கேபிட்டல் Q இன்டூ ஸ்மால் q ஈக்குவல்ஸ் டு ஆர்ன்ற ஃபார்மேட்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் முதல்ல நம்ம என்ன எழுதணும்னா, ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ த ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ், அது என்ன சார் ஆக்சிலரி ஈக்குவேஷன்னா, dx பை கேபிட்டல் P equals to dy by capital Q equals to dz by capital R. ஸோ இதை நம்மளோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன ஆகுன்னா, dx by capital P. ஸோ கேபிட்டல் Pன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் mz minus ny equals to dy by capital Q. ஸோ nx minus lz equals to dz by ly minus mx. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சார் பண்ணோம்? சூஸ் தி மல்டிப்ளையர். சூஸ் தி மல்டிப்ளையர். ஸோ நம்ம ரெண்டு மல்டிப்ளையர் சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் தி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளையர். அப்போ இங்கே டேம் ஒரு டைம் எழுதிருங்க, mz minus ny. செகண்ட் ஒன் nx minus lz. தேர்ட் ஒன் ly minus mx. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கூட எதை மல்டிப்ளை பண்ணா, தென் சிமிலர்லி செகண்ட் டைம் கூட எதை மல்டிப்ளை பண்ணணும், தேர்ட் டைம் கூட எதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0 ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல எல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல எல்லும், செகண்ட் டைம்ல எம்மும், தேர்ட் டைம்ல n மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல எல் எம் இசட், எல் என் ஒய், எம் என் எக்ஸ் மைனஸ் எம் எல் இசட் பிளஸ் என் எல் ஒய் மைனஸ் என் எம் எக்ஸ். ஆட் பண்ணி பாருங்க சார், 0 ஆகுதான்னு செக் பண்ணுங்க. ஸோ எல் எம் இசட், எல் எம் இசட் ஆப்போசிட்ல, எல் என் ஒய், எல் என் ஒய் ஆப்போசிட், எம் என் எக்ஸ், எம் என் எக்ஸ் ஆப்போசிட்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வேல்யூ 0. ஸோ சூஸ் த ஃபர்ஸ்ட் மல்டிப்ளையர் எல் கமா எம் கமா என். ஸோ எல் எம் என் போடும்போது வேல்யூ 0 ஆகுது. அப்போ என்ன ஆகும் சார்? நியூமரேட்டர்ல எல் இன்டூ டிஎக்ஸ் பிளஸ் எம் இன்டூ டிஒய் plus n into dz divided by, so L into mz minus ny plus m into nx minus lz plus n into ly minus mx. ஓகேங்களா? ஃபைன். இப்போ என்ன நியூமரேட்டர் L into dx plus m into dy plus n into dz. Denominator automatically 0. So இது என்ன சார் பண்ணலாம்னா, ஃபைனலா நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கணும். L into dx, நியூமரேட்டர் L into dx plus m into dy plus n into dz equals to 0. ஸோ ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்றோம். ஸோ இன்டகிரேட்டிங் we get இன்டகிரேட்டிங் கமா we get. ஸோ ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்றோம். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க சார். இன்டகிரேஷன் எல் இன்டூ டிஎக்ஸ் பிளஸ் இன்டகிரேஷன் எம் இன்டூ டிஒய் பிளஸ் இன்டகிரேஷன் என் இன்டூ டிஇசட் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணா எல்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணா கான்ஸ்டன்ட் கூட வேரியபிள் எக்ஸ், சிமிலர்லி கான்ஸ்டன்ட் கூட வேரியபிள் ஒய், சிமிலர்லி கான்ஸ்டன்ட் கூட வேரியபிள் z ஈக்குவல்ஸ் டு எனி இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் c1 கூட எடுத்துக்கலாம்.
இது ரிலேஷன் 1. ரிலேஷன் 1. சிமிலர்லி நம்ம என்ன பண்ணோம், another ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ another ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணா என்ன ஆகுன்னு பாருங்க. சரிங்களா? ஓகே. ஸோ choose second multiplier. So choose the multiplier. ஸோ ரெண்டாவது மல்டிப்ளையர் வேணும் இல்லைங்களா? அப்போ ரெண்டாவது மல்டிப்ளையர் என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் அந்த டேர்ம் எழுதிருங்க. ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டேர்மை மட்டும் ஆக்சிலரி ஈக்குவேஷன் மட்டும் ஒரு டைம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா mz minus ny ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் nx minus lz. தேர்ட் டேர்ம் ly minus mx. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன், செகண்ட் டேர்ம் ஒய்யை மல்டிப்ளை பண்ணுறேன், தேர்ட் டேர்ம் இசட்டை மல்டிப்ளை பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள் ஆன்சர் 0 ஆகுதான்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் எம் இசட், எக்ஸ் என் ஒய், செகண்ட் டேர்ம் ஒய் என் எக்ஸ் மைனஸ் ஒய் எல் இசட், தேர்ட் டேர்ம் இசட் எல் ஒய் இசட் எம் எக்ஸ். ஆட் பண்ணுங்க, வேல்யூ 0 ஆகுதான்னு பாருங்க. ஸோ எக்ஸ் எம் இசட், எக்ஸ் எம் இசட் இங்கே இருக்கு, ஒய் என் எக்ஸ், ஸோ ஒய் என் எக்ஸ் இசட் எல் ஒய், இசட் எல் ஒய். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி டேர்ம் 0. ஸோ சூஸ் த செகண்ட் மல்டிப்ளையர் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். அப்போ இந்த டேர்ம் என்ன சார் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நியூமரேட்டர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் plus y into dy plus z into dz divided by, so first term x multiply பண்றோம், x into mz minus ny plus second term y into nx minus lz, third term z into ly minus mx. So numerator automatically, denominator automatically 0. அப்போ numerator மட்டும்தான் இருக்கும். அப்போ x dx plus y dy plus z dz divided by 0. So denominator 0. அப்போ நம்ம numerator மட்டும் எடுத்துக்குவோம். Therefore x into dx plus y into dy plus z dz equals to 0. So now integrating both sides. Integrating both sides, comma we get. So ரெண்டு பக்கம் இன்டெகிரேட் பண்றோம். அப்போ இன்டகிரேஷன் x dx plus integral y dy plus integral z dz equals to 0. So x dx கான வேல்யூ நல்லாவே தெரியும் நமக்கு, x square by 2. y dy கான வேல்யூ y square by 2. z dz கான வேல்யூ z square by 2. ஸோ எல்லாமே x square by 2, y square by 2, z square by 2 வர்றதுனால மேபி இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் c2 ஸ்கொயர் by 2 இருக்கலான்றது நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா எல்லாமே by 2 வர்றதுனால இதுவும் by 2 இருக்கலான்றது அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ த்ரூ அவுட் 2 காமனாக இருக்கு. அப்போ செகண்ட் ரிலேஷன் என்ன சார்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் plus z square equals to c2 square. இது ரெண்டாவது ரிலேஷன். ஸோ ஃபைனல் ஆன்சர் ரெண்டு ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன சார்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் π1, π2 ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ என்ன சார்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்ன சார், lx plus my plus nz. செகண்ட் ரிலேஷன் x square plus y square plus z square equals to 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.